எங்கள் மருமகளுக்கு கட்டி இருந்தது, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. 5 லட்சம் கேட்டாங்க. நான் கால் பண்ணேன் ஜபகோபுரத்துக்கு. இது மாதிரி இவ்வளோ கேட்குறாங்களே, என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுதே ஏசப்பா, நான் இவ்வளோ காசுக்கு எங்கே போவேன்னு சொன்னேன். ஆண்டவர் எப்படியோ ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஆப்ரேஷன் 2 கிலோ இருந்தது, வயிற்றில் கட்டி எடுத்துட்டாங்க. இப்போ மருமக பூர்ண சுகத்தோடு இருக்கிறா. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ராபர்ட். நான் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஜாப் வந்து போயிடுச்சு. ஸோ அது எனக்கு பெருசாக தெரில. நான் வந்து அடுத்து 2 months வந்து நோட்டீஸ் பீரியட் இருக்கும். நான் உள்ளே வேறு ப்ராஜெக்டில் செலக்ட் ஆனேன். 2 ப்ராஜெக்டில் செலக்ட் ஆனேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு நான் வெளியே அனுப்பிட்டாங்க. நான் அப்பயும் ரொம்ப ஃபீல் பண்ணல. நான் வெளியில் வந்து செலக்ட் ஆகிட்டேன். வேறு ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகி நல்ல பேக்கேஜில் போனேன். அது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணிவிட்டேன். ஆஃபர் ரிலீஸ் பண்ணுற டைமில் அவங்க இல்லை இப்போ கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அடுத்து ஒவ்வொரு வீக்கும் அட்டன் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆவேன். ஆஃபர் வராது 6 months வரைக்கும். நான் அதில் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டு நான் ரொம்ப குடிப்பழக்கம்லாம் பண்ணி வீட்டில் அவங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். நைட்லாம் தூங்க விடாமல் ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். எனக்கே இப்படி நடக்குது அப்படின்னு எனக்கே புரியலை. அப்புறம் அத்தையும் பாட்டி தான் சொன்னாங்க இந்த மாதிரி அன்பரின் பாதத்தில். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறோம், டிசம்பர் மந்த். ஸோ நான் இப்போ வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எல்லோரும் சொல்லுவாங்க, சாட்சிலாம் சொல்லுவாங்க, அதிசயம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்பிக்கை இல்லை தான், சரி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் January 1 தான் நான் வந்து குடும்பத்தோடு வந்து அட்டன் பண்ணோம். அந்த வீக்கு ஸ்டீவன் பிரதர் வந்து தலையில் கை வச்சு உனக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இல்லாமல் என்னை நோக்கி கூப்பிட்டு உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணார். அந்த வீக்கே எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அந்த வீக்லேயே எனக்கு செலக்ட் ஆகிட்டு இப்போது ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கிட்டேன். நான் ஃபேமிலியாக நாங்கள் இப்போலாம் டெய்லியும் நைட்டு மார்னிங் ப்ரேயர் பண்ணாமல் தூங்குறது இல்லை, ஒர்க் பண்ணுறது இல்லை. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே உங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்க என் பிள்ளைங்க ரொம்ப கொள்ள ஆசையோடு கிடைத்ததும் உட்கொண்டேன் என்கிற வசனத்தின்படியாக வாங்கி உட்கொள்ள வருகிற என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். வாசிப்போமா? நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற காரியம், உங்களை சுற்றிலும் இன்றைக்கு ஒரு அக்கினி மதிலை நான் போட போகிறேன். உங்கள் குடும்பத்தை சுற்றி நான் ஒரு அக்கினி மதிலை போட போகிறேன். உன்னுடைய தொழில் கூடங்களை சுற்றி நான் ஒரு அக்கினி மதில் போட போகிறேன். உன் பிள்ளைகளை சுற்றி நான் ஒரு அக்கினி மதிலை போட்டு அதன் மத்தியிலே மகிமையாய் வீற்றிருந்து மகிமையான காரியங்களை செய்ய இன்றைக்கு மகிமையின் ராஜாவாக உங்கள் மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறேன். மகிமையை கொடுக்கிற மகிமையின் ராஜா உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார், அவன் இதய கதவிற்குள்ளால, அவன் வீட்டு கதவுக்குள்ளால நான் பிரவேசிப்பேன், அவர்களோடு தங்கியிருப்பேன், அவர்களோடு போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உட்பிரவேசிக்க போகிறார். மகிமையின் ராஜா உங்கள் குடும்பங்களுக்குள்ளே உட்பிரவேசிக்க போகிறார். மகிமையின் ராஜா உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்திற்குள்ளே உட்பிரவேசித்து, இனி வாழ்கிறது நான் அல்ல, மகிமையின் ராஜா கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக இந்த நாள் தேவ மகிமையை தேவனுடைய பிள்ளைகள் சுதந்தரிக்கிற நாள். ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், சுற்றிலும் அக்கினி மதிலை எழுப்பி அதன் நடுவிலே நான் வீற்றிருந்து மகிமையான காரியங்களை செய்வேன். இந்த வார்த்தையை சொல்லுகிறது கர்த்தர்
என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஒரு வீட்டிற்கு அக்கினி மதில் வேண்டும்? நீங்கள் உங்கள் வீட்டிற்கு மதில் போட்டிருக்கிறீர்கள், காம்பவுண்டு வால் போட்டிருக்கிறீர்கள். ஆனால் அதையும் தாண்டி ஒரு அக்கினி மதில் உன் வீட்டிற்குள்ளே தேவைப்படுகிறது என்பதை ஆண்டவர் உணர்ந்தபடியினாலே இன்றைக்கு உங்க காம்பவுண்டு வால் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, உங்களை சுற்றி, உங்க வீட்டை சுற்றி, உங்கள் பிள்ளைகளுடைய குடியிருப்பை சுற்றி, உங்கள் வாகனங்கள் நிலபலன்களை சுற்றி மனுஷனுடைய கண்களுக்கு தென்படாத ஒரு அக்கினி மதிலை ஆண்டவர் இன்றைக்கு ஸ்தாபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி எதுக்கு ஒரு அக்கினி மதில் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த உலகத்திலே உங்களை அழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற பிசாசானவன் என்று ஒருவன் உண்டு. அவன் பிரவேசிக்காதபடிக்கு இருக்க வேண்டுமானால் சாதாரண காம்பவுண்ட் எல்லாம் தாண்டி அவன் உள்ள வந்துருவான். ஆண்டவர் போடுகிற அக்கினி வேலியை தாண்டி அவன் உட்பிரவேசிக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் சூறையிடப்படக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் கூறு போடப்பட்டு விடக்கூடாது. பிரிவினைகள் வந்துவிடக்கூடாது. இரவின் பயங்கரங்கள் அவனுடைய வீட்டிற்குள்ளே வந்துவிடக்கூடாது. இரவில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள் அவன் வீட்டிற்குள்ளே வந்துவிடக்கூடாது. மத்தியானத்தில் சங்கரிக்கிற சங்கார தூதன், மரண தூதன் அவன் வீட்டிற்குள்ளே வந்து அந்த குடும்பத்தை அழித்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்தினாலே ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை சுற்றி அக்கினி வேலி அத்தியாவசியமாய் தேவை என்று சொல்லுகிறார். நீங்கள் போடுகிற வேலி மதில்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த அக்கினி வேலி எந்த ஒரு குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற குடும்பம். அதுதான் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிற குடும்பம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் சமாதானமா தங்குவான். எதுக்கு தெரியுமா? நைட்டு எல்லா வீட்டிலையும் 91 சங்கீதம் படிக்கிறீங்க. இரவின் பயங்கரங்கள், இரவில் நடமாடுகிற கொள்ளை நோய்கள் எதுவும் உங்கள் குடும்பத்துக்குள்ளால சேதபாதங்களை கொண்டு வந்து விடக்கூடாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நேரத்தில் இப்போ பிறந்த சின்ன குழந்தைகள் கூட அழுகை அமத்தாமல் அழுது கொண்டிருக்கிறதை நடுராத்திரியிலே நாம் பார்க்கிறோம். ஏன் அந்த பிள்ளைகள் அழுகிறது? தாய் பால் கொடுத்து பார்க்குறா, அந்த பிள்ளை அழுகை நிறுத்துறதில்லை. அந்த பிள்ளை விளையாடுறதுக்குள்ள விளையாட்டு பொருட்களை எல்லாம் தாய் கொடுத்து பார்க்கிறாள், பிள்ளை அழுகையை நிறுத்துவதில்லை. அந்த பிள்ளைக்கு வயிற்று வலி இருக்குமோ, கிரேப் வாட்டர் கொடுக்குறாங்க, அந்த பிள்ளை அழுகையை நிறுத்துவதில்லை. ஏன் அழுகை நிறுத்துவதில்லை தெரியுமா? சிறு பிள்ளைகள் என்று கூட பார்க்காமல் பிசாசானவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிக்கும்படி உட்பிரவேசித்திருக்கிறான். சில நேரங்களிலே சில தாய்மார்கள் திடீரென்று ராத்திரி நேரத்தில் பயந்து எழும்பி ஓ என்று அலறுகிறதை பார்க்கிறோம். ஏன் அலறுகிறார்கள்? சிலர் சொல்லுவாங்க, என்னை யாரோ வெட்ட வர மாதிரி இருக்கு ஐயா, யாரோ என்ன குத்த வர மாதிரி இருக்கு, ஒரு பாம்பு என்னை துரத்திக்கிட்டே வருது, சலங்க சத்தம் என்னுடைய வீட்டிலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது. கண்ணை விழிச்சு பார்த்தா சலங்க சத்தமும் இருக்காது, எந்த பாம்பையும் அங்கே பார்க்க முடியாது, எந்த மனுஷனை உங்களை வெட்டுகிற மாதிரி இருக்க முடியாது. ஆனால் அவருடைய கனவுகளிலே இப்படிப்பட்ட விபரீதங்களை கொண்டு வருகிற பிசாசானவன் கொண்டு வந்து பிள்ளைகள் அலறி எழும்புகிறார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பயத்தில் 3 நாட்கள் ஜுரத்தில் இருக்கிறாங்க. சில பிள்ளைகள் கற்பனையா இருப்பார்கள், அந்த சர்ப்பம் அப்படியே வந்தவர்களை பயமுறுத்தும் பொழுது அந்த பயத்திலேயே கற்பம் கலைந்து போகிறது. பல வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள். 6 வருஷம் 8 வருஷத்துக்கு பிறகு ஒரு குழந்தை கனவுல இருக்கும், சந்தோஷமாய் அவர்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் திடீரென்று சொல்லி அந்த அக்கினி மதில் இல்லாதபடியினாலே, ஆண்டவர் எழுப்புகிற பாதுகாப்பு கவசம் இல்லாதபடியினாலே அந்த வீட்டுக்குள்ளால ஒரு சர்ப்பத்தின் ஆவி புகுந்து அந்த மகளை ராத்திரி நேரத்தில் பயமுறுத்துகிறது நிமித்தம் அவள் சத்தம் போட்டு அலறும் பொழுது அந்த சர்ப்பத்தின் ஆவி அந்த பிள்ளையுடைய கருவை கலைத்து விடுகிறது. எத்தனையோ குடும்பங்களிலே இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த காரியங்கள் நடக்கிறது. நைட்டு தூங்கும்போது நல்லா தூங்குவாங்க, காலையில் விழிக்கும் பொழுது செத்து கிடக்கிறதை பார்க்கிறோம். நைட்டு தூங்கும் பொழுது நல்லா தூங்குவாங்க, காலையில் எழும்பும் பொழுது ஏதோ ஒரு பயங்கரமான கொள்ளை வியாதி, தாங்க முடியாத தலைவலி, தாங்க முடியாத வயிற்று வலி. நேற்றுக்கு வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், நேற்றைக்கு என்ன சாப்பிட்டேன், எல்லாமே நல்லா தான் சாப்பிட்டேன், வீட்டில் தான் சாப்பிட்டேன், அதையும் தாண்டி எப்படி இந்த வியாதி? வீடுகள் மதில் இல்லாத பட்டணங்க போல இருக்கிறதா? இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் அந்த ஸ்பெஷல் அனாயிண்டிங் வேலி இன்னைக்கு போட்டு உங்கள் ஒவ்வொருவரை சுற்றி தனித்தனியாக அந்த வேலையை போட்டு அனுப்புகிறாரு. ஏன்னா பிசாசானவன் யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம்,
யாருக்கு கொள்ளை நோயை கொடுக்கலாம், யாருடைய கற்பத்தை அழிக்கலாம், யாருக்கு விபத்தை கொண்டு வரலாம் என்றெல்லாம் சொல்லி அவன் அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார். அவனுடைய திட்டங்களை எல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் அபத்தமாக்கி போட்டார். உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் மந்திரவாதம் பண்ணினாலும் இந்த அக்கினி வேலி மாத்திரம் உங்களை சுற்றி இருந்ததுன்னா அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. எனவே இன்னைக்கு அந்த அக்கினி வேலியை கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருடைய வீட்டில் இடும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவர் சில விசேஷித்த நல்ல ஆலோசனைகளை கொடுக்க போகிறார். உன் வீடு எப்பவும் அக்கினி மதிலாக இருக்குன்னா என்னென்ன காரியங்கள் உன் வீடுகளிலே காணப்பட வேண்டும், ஆண்டவருடைய மகிமை உன் வீட்டை விட்டு எடுக்கப்படாது இருக்க வேண்டுமானால் உன்னிடத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கப்பட வேண்டும், நிரந்தரமாக தேவனுடைய மகிமையும் தேவனுடைய அக்கினி வேலியும் அங்கே இருக்கணும். ஆண்டவர் அக்கினி வேலி போட்டுட்டா அதன் நடுவில் வந்து நான் வீட்டிருப்பேன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு காரியத்தை யோசித்து பாருங்க. அடிக்கடி நம்ம குடும்பத்தில் சொல்லுவோம், என் வீடு ஒரு குட்டி நரகமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம் நரகம் அல்ல, சொர்க்கம். இன்றைக்கு முதல் உங்கள் வீடு ஒரு குட்டி பரலோகமாக இருக்கணும். ஆண்டவர் இருக்கிற இடம் பரலோகமாக தான் இருக்கணும். என் வீட்டு குட்டி நரகமாக இருக்கு, என் வீட்டில் வாக்குவாதங்கள், ஏன் வீட்டிலே தற்கொலை எண்ணங்கள், ஏன் வீட்டிலே நித்தமும் சண்டை, ஏன் வீட்டிலே நித்தமும் போராட்டங்கள், பிரச்சனைகள். காரணம் என்ன தெரியுமா? மகிமையின் ராஜா உட்கார்ந்து அரசாட்சி செய்ய வேண்டிய உன் வீட்டில் பிசாசானவன் யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை விழுங்கலாம், யாரை ஏமாத்தலாம், யாரை வஞ்சிக்கலான்னு சொல்லி திட்டம் போட்டு இருக்கிற பிசாசானவன் உங்கள் வீட்டுக்குள்ளால கூடியிருக்கிறான். எனவே தான் உங்கள் குடும்பங்களிலே மரண ஓலங்கள், வியாதியின் உச்சக்கட்டங்கள், அநேக நஷ்டங்கள், இழப்புகள், பொருள் சேதங்கள், ஆள் சேதங்கள், பெயர் சேதங்கள் எல்லாம் உங்களை வந்து சூறையாடிட்டு இருக்கு. காரணம், மகிமையின் ராஜா வீட்டில் இல்லை, மகிமையின் ராஜா உனக்குள்ள இல்லை. இன்னைக்கு அந்த மகிமையின் ராஜாவிட்ட ஆண்டவரே, இன்னைக்கு வரைக்கும் என் வீடு ஒருவேளை நரகமாக இருக்க நானே காரணமாக இருந்திருக்கலாம், என் வாலிப பிள்ளை காரணமாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு என்னுடைய வீட்டை நீங்கள் சுத்திகரிங்கப்பா. உங்கள் வீடு புது வீடாக இருக்கும். உங்கள் வீட்டை ஏசப்பா சுத்திகரிச்சிட்டு இருக்கிறாரு. தேவ சன்னிதானத்தில் கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, உன் வீட்டை சுற்றி சுற்றி அடித்த தரித்திரங்கள், உன் வாசற்படியிலே படுத்து கிடக்கிற தரித்திரங்கள், உன் வாசற்படியிலே படுத்து கிடக்கிற பாம்பு, நீ எப்படி அடப்பை திறப்பா உன்னை கடிக்கலான்னு காத்து கொண்டு இருக்கிறதா? வேலிக்கு வெளியே ஒன்று கிடக்கும், அதுக்கு பேர் பாம்பு. பாம்பு எதற்கு அடையாளம்? பிசாசுக்கு அடையாளம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் போட்டிருக்கிற இந்த அக்கினி வேலியை எவன் ஒருவன் பிடுங்கிக் கொண்டு வெளியே வருகிறானோ அவனை பாம்பு கடிக்கும். அந்த அக்கினி வேலியை பிசாசு உடைக்க முடியாது. ஒன்னில் ஆண்டவர் திறந்து விடணும், இல்லைன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்க அதை உடைச்சிக்கிட்டு வெளியே வரணுமே தவிர பிசாசான உள்ள போக முடியாது. வேதம் சொல்லுகிறது, யோபு 1:10 ஆண்டவர் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்திருந்தார். அப்பொழுது கர்த்தர் அவனுடைய கைகளின் தொழிலை ஆசீர்வதித்து சம்பத்து தேசத்திலே பெருகிக் கொண்டே இருந்ததா. யோபு பெரிய பணக்கார ஆனந்துடைய ரகசியம் என்ன தெரியுமா? சுற்றிலும் ஆண்டவர் அக்கினி வேலி போட்டிருந்தார். அதன் நடுவிலே மகிமையாய் வீற்றிருந்து எல்லாவற்றையும் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருக்கிறார். யோபுனுடைய வீட்டிலே ஆண்டவர் உட்கார்ந்து உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த வீட்டை சிதைக்க, இந்த வீட்டு காம்பவுண்ட் வாலை தாண்டி, அக்கினி மதிலை தாண்டி ஒரு பிசாசானவன் யோபுவை சிதைக்கும்படியாக, அழிக்கும்படியாக இவன் வீட்டையே சுத்தி சுத்தி இருக்கிறான். ஆனா உள்ளால வர முடியல. ரகசியமா மகிமையா அவன் வீட்டுக்குள்ளால இருந்த ஆண்டவர் ஒரு நாள் பிசாசை பார்த்து கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபுவின் மீது கண் வைத்தாயோ? கேட்கிறார் ஆண்டவர். என் பிள்ளையின் மேல கண் வச்சு என் பிள்ளையுடைய வீட்டை சுத்தி சுத்தி வர்ற, ஆனா உன்னால உள்ள வர முடியல. அவன் உள்ள ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான், முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறான், ஆனால் அவனால உள்ள வர முடியல. நித்தமும் வீட்டை சுத்தி சுத்தியே இருக்கிறான். கோழியை சுத்துகிற பருந்தை போல எப்ப இந்த கோழி தனிமையா நிற்கும், இதை கடித்து கொண்டு விடலாம் என்று சொல்லி ஒரு பருந்து சுத்தி கொண்டு இருக்கிறது போல எப்ப இவன் ஏமாறுவான், எப்ப தேவ மகிமை இந்த வீட்டை விட்டு வெளியே போகும், எப்பொழுது இந்த மகிமையின் ராஜா இவன் வீட்டை விட்டு வெளியே போவான், அப்பொழுது எப்படி குஞ்சை ஒரு கழுகு அப்படியே கவ்விக்கொண்டு போகிறதோ அதே போல உன் குடும்பத்தை கவ்விக்கொள்ளும்படிக்கு அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அன்றைக்கு யோபுனுடைய குடும்பத்தை கவ்விக்கொள்ளும்படிக்கு அவன் சுத்திக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் மகிமையா உள்ள இருந்ததுனால பார்த்துட்டு பிசாசை கூப்பிட்டு வார்ன் பண்ணார்,
என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என் பிள்ளைக்கு மேல கண் வச்சிட்டியா? உள்ள வரலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறியா? அப்ப பிசாசு ஆண்டவரிடத்துல பேசுறான், நான் உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா நீங்க சுத்தி அவனுக்கு அக்னி வேலி போட்டிருக்கிறீங்களே, அதனால என்னால உள்ள வர முடியல. அதை மட்டும் கொஞ்சம் திறந்து விட்டு பாருங்க, உங்க யோபுனுடைய யோக்கியத்தை பத்தி அப்புறம் உங்களுக்கு தெரியும். அவன் சொல்றான், உங்க யோபு உண்மையும் உத்தமமும் சன்மார்க்கனமா இருக்கிறான், ஏன்னா நீங்க அவனை சுத்தி வேலி போட்டிருக்கிறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் திறந்து விட்டு பாருங்க, நான் உள்ள போறது எனக்கு அனுமதி கொடுங்க, அதுக்கப்புறம் யோபுனுடைய உத்தமத்தை குறித்து சொல்லுங்க. ஒரு கண்டிஷனோட நிபந்தனையோட திறந்து விட்டு யோபுவை சோதிக்கும்படியாக, அவனுடைய விசுவாசத்தை பரீட்சை செய்யும்படியாக ஆண்டவர் அனுமதித்ததுக்கு அப்புறம் தான் அவன் உள்ள வர முடிஞ்சி. அதை தாண்டி அவனால் வர முடியலை. அப்போதான் அவன் உச்சக்கட்டத்தின் பிரச்சனையில் இருக்கும் பொழுது கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறான். அப்போதான் ஒரு நாள் சொல்லுகிறான், நான் ஒரு காலத்தில் நான் செல்வச்செருக்கோடு இருந்த நாட்களில் சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், ஆண்டவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. யோபு யோசித்து பார்க்குறான், எப்பத்திலேருந்து எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, எப்பத்தில் எனக்கு அடிமேல அடி வந்துச்சு. யோசித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு தென்பட்டது என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் ஆண்டவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருந்தது. யோபுவின் கூடாரத்திலே ஆண்டவருடைய ரகசிய செயல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார். என் பிள்ளைகள் என்ன சுத்தி சுத்தி பக்கத்திலேயே மேரேஜ் பண்ணி எல்லாரையும் செட்டில் பண்ணி வச்சிருந்தேன். பரலோகத்தில் இருந்த ஆசீர்வாதமான வருமானமான எண்ணெய், ஆசீர்வாதமான அபிஷேக எண்ணெய் எனக்கு நதி போல வந்து கொண்டிருந்தது. என் பாதத்தை நான் நெய்யினால் கழுவினேன், அந்த செல்வ சீர் இருந்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, யோபுடைய வீட்டில் ஆண்டவருடைய ரகசிய செயல் இருந்தது. அப்ப சர்வ வல்லவர் அவங்க கூட இருந்தாராம். சுற்றிலும் அக்கினி மதிலை எழுப்பி அதன் நடுவிலே மகிமையாய் வீற்றிருப்பேன் என்று சொன்ன மகிமையின் ராஜா அவர் வீட்டில் இருக்கும் பொழுது அவனுடைய லைஃப் நல்லா இருந்தது என்று சொல்லுகிறான். நான் லைஃப்ல அதே மாதிரி ஒரு சந்தோஷமான நாட்கள் அனுபவிச்சதே இல்லை. அப்படிப்பட்ட நாட்கள் திருப்பி ஒரு முறை எனக்கு வந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லுகிறான். 10 பிள்ளைகளுக்கு நல்லபடியா மேரேஜ் பண்ணி நல்லபடியா செட்டில் பண்ணி, பிள்ளைகளுக்குள்ளால கசப்புகள் கிடையாது, போட்டி பொறாமைகள் கிடையாது. அண்ணன் வீட்டுக்கு தங்கச்சி எல்லாரும் வந்து விருந்து உண்டு போறாங்க, தம்பி வீட்டுக்கு வர்றாங்க, சிஸ்டர்ஸ் வீட்டுக்கு பிரதர்ஸ் போறாங்க. ஒரு அன்பான குடும்பம், ஒரு ஐக்கியம் எல்லாம் இருந்தது. எப்ப தெரியுமா? எப்ப வரைக்கும் ஆண்டவருடைய அக்கினி மதில் அந்த யோபுடைய வீட்டின் மீது இருந்ததோ, சர்வ வல்லவர் அவனோடு கூட இருந்தாரோ, அது வரைக்கும் அவனுடைய குடும்பம் மிகவும் மகிழ்ச்சியாயிருந்தது. சந்தோஷமான ஒரு குடும்பம். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்குள்ளால போக்கும் வரத்துமா இருந்தார்கள். முடிச்சதுக்கு அப்புறம் தகப்பன் வீட்டில் எல்லாரும் வந்து கேதரிங் ஆகி ஆண்டவரை துதிக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு குட்டி பரலோகமாக யோபுடைய வீடு இருந்தது. எப்ப வரைக்கும் தெரியுமா? அந்த அக்கினி வேலி இருக்கிறது வரைக்கும் தான். ஆனா மறுபடியும் ஆண்டவர் அவனுக்கு அக்கினி வேலி போட்டு முன்பிருந்த ஆசீர்வாதத்தை விட இரட்டத்தனையான நன்மைகளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமாப்பா, சிங்கார மாளிகையில் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த மகிமையான மேன்மையையும் அந்த ஜீவ கிரீடத்தையும் இங்க இருக்கிறதுலே ஒருவர் கூட இழந்து விடாதபடி எந்தெந்த பாபிலோனிய அருவருப்புகளிலே என் பிள்ளைகள் சிக்கிக் கொண்டிருந்தால், எந்த குடிவரியிலே என் பிள்ளைகள் இருந்தாலும், எந்த புகைப்பழக்கத்திலே என் பிள்ளைகள் இருந்தாலும், எந்த பாக்கு பழக்க வழக்கங்களில் இருந்தாலும், எந்த தீய வேசித்தனத்தில் என் பிள்ளைகள் சிக்கி இருந்தாலும், கண்களின் சிக்கி இருந்தால், தயவு செய்து அதிலிருந்து இன்றைக்கு என் பிள்ளைகளை நிர்விடமையும் இவர்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டியாய் நீர் மாற்றும் ஆண்டவரே. ஒரு நாளும் தேவ மகிமை என் பிள்ளைகள் இழந்து விடாதபடிக்கு, பரலோக மேன்மை என் பிள்ளைகள் இழந்து விடாதபடிக்கு, இவ்வுலகத்தின் சிற்றின்பங்களில் இருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும். அதிலிருந்து ஒரு ஜெயத்தை என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் தருவீராக. என் பிள்ளைகள் எந்தெந்த புது புது கண்டுபிடிப்புகளிலே சிக்கி உங்களை விட்டு தூர விலகிட்டே இருக்கிறாங்க, அத்தனை கண்டுபிடிப்புகளில் இருந்து என் பிள்ளைகளை நீர் வெளியே கொண்டு வாருமான். தேவ மகிமை என் பிள்ளைகளை மூடட்டும். என் பிள்ளைகளை தொடுகிறவர் உம்முடைய கண்மணியே தொடுகிறான் என்று சொன்னீரே. உம்முடைய கண்ணுக்குள்ளால என் பிள்ளைகளை பொதிந்து காத்துக்கொள்ளும். எந்த தீய சக்திகளும், துஷ்ட நண்பர்கள், தோழிகளுடைய தொடர்புகளும் என் பிள்ளைகளுக்கு இராதபடிக்கு இவர்களையும் இவருடைய முழு குடும்பத்தையும் இயேசு என்கிற பேழைக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.